ஓகே. குட் மார்னிங் பிரவீன். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது ப்ரோ, கேக்குது. எனக்கு நீங்க பேசுறது கேக்குது. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் வந்து ஒரு மாறி. இதுல வந்து மார்க்கெட் விட்டு டிஸ்டன்ஸை வச்சு நம்ம ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கேன். ஸோ அது எப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒருக்கா பாருங்க எப்படின்னு. இப்போ சேஞ்சிங் மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம பிரைஸ் செக்ஷன்ல ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது எவ்வளவு தூரம் ரன் ஆகும் அப்படின்ற பேஸ் பண்ணி. ஸோ அந்த கான்செப்டை தான் உள்ள கொண்டு வந்திருக்கோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் இருக்கு அப்படின்னா அதோட அப் அண்ட் டவுன்ஸை வந்து நம்ம மார்க் பண்ணிக்க போறோம். ஸோ லைக் இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். யா. ஸோ அந்த மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ட் பிளஸ் வந்து அதோட சப்போர்ட், இது ரெண்டையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுப்போம். இதுல என்ன புதுசா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இருக்குல்ல. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு ரிவர்சல தரும். அதுதான் அதோட கோர் கான்செப்ட். என்ன பண்றேன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து டேட் ரேஞ்ச் மூலியமா உங்களுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டை நான் அதுட்டு இந்த உயரத்தை அந்த ஹைட்டை வந்து நான் மெஷர் பண்ணி அதை அப்படியே வந்து பாருங்க இங்க பேஸ்ட் பண்றேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க ரிவர்சல் நடந்திருக்குது பார்க்க முடியுதா இந்த இடத்துல? எஸ், ஆமா. ஆமா ஆமா ப்ரோ. இது ஒரு கான்செப்ட். இது எப்படி ஒர்க் பண்றதுன்றத நமக்கு பேசிக்கா உங்களுக்கு நான் இது சொல்றப்போ உங்களுக்கு ஈஸியா இன்னும் விளங்கும். ஸோ நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் மாதிரி போகுது இல்லையா இந்த இடத்துல. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா டேட் ரேஞ்ச் அதே மாதிரி போட்டு ஹை அண்ட் லோ இதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் மாதிரி போகுது அப்படின்ற ஒரு ஐடியா எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா இதை அப்படியே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ்க்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ரிவர்சல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அதை பார்க்க மாதிரி இருக்கா? எஸ் எஸ், ஆமா ஆமா. ரிவர்சல் ஆயிருக்கு ஆஃப்டர் ஸோ இந்த பிரேக் அவுட் ரிவர்சல் அப்புறம். வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது, இந்த ரிவர்சல் எங்க நடக்க போகுதுன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுனா ப்ரீவியஸ் லெவல்ஸ் வந்து நம்ம அந்த இடத்த மார்க் பண்ணிட்டு ப்ரீவியஸ்ல ஏதாவது ஒரு சப்போர்ட் லெவல் எடுத்துக்கலாம். எங்க ஹொரிசான்டல் லைன் எடுத்து அந்த சப்போர்ட் லெவல்ல வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இது வந்து இங்க எனக்கு ஏன் ரிவர்சல் ஆயிருக்கு, இங்க ரிவர்சல் ஆகல அப்படின்னா சப்போஸ் இந்த இடத்துல வந்து பெரிய மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் ரிவர்சல் கண்டினியூஸ் ஆகுது. என்ன இந்த ரேஞ்சை டச் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்ஸ் வந்து நமக்கு ரெட் கேண்டில்ஸ் வந்து ஒன்ஸ் ரெட் கேண்டில் ஸ்டார்ட் ஆன பிறகு செல்லர் ஸ்டார்ட் ஆன பிறகு நமக்கு மூவ்மெண்ட் வந்து பெருசா இருக்கு. இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வேற ஒரு சார்ட்ஸ் ஓபன் பண்ணி இன்னும் உங்களுக்கு டீடைல் செல்லர் ஜோனை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது சப்போர்ட் எனக்கு இந்த இடத்துல மல்டிபிள் ரெசிஸ்டன்ட் வந்திருக்கனால நான் இந்த இடத்த மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மல்டிபிள் ரெசிஸ்டன்ட் அண்ட் மல்டிபிள் சப்போர்ட் எது வரைக்கும் வந்திருக்கோ எனக்கு வந்து இதுக்குள்ள வந்து நிறைய வந்திருக்கு. அட் த சேம் டைம் இங்கேயும் வந்திருக்கு இல்லையா. ஸோ அப்போ மேஜரா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள அதிகமா வந்திருக்கு. இது வந்து மேஜரா இருக்க லெவல்ஸ் இல்லையா, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி ரியாக்ஷன் கொடுத்துருக்கனால நான் என்ன பண்றேன் இதுக்குள்ள இருக்க லெவல்ஸை மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல தான் ரீடெஸ்ட் அதிகமா பட்டிருக்கு. அப்போ ரெசிஸ்டன்ட் இதுதான் அதிகமா வேலை செய்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த டேட் ரேஞ்ச் அப்படியே காப்பி பண்ணி இதோட டிஸ்டன்ஸ் அப்படியே நம்ம பேஸ் பண்றப்போ பாருங்க பக்காவா இந்த இடத்துல ரிவர்சல் ஆகுது. எங்க ஒரு ரெட் கேண்டல் வந்ததுக்கு அப்புறமா கண்டினியூஸா செல்லர்ஸ் வராங்க. இப்போ ஒன்ஸ் நமக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் இந்த லெவல்ல வந்து ரீச் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த இடத்துல இருந்து 5 மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா 1 2 3 4 5 முடியும். இல்லைன்னா 3 மினிட்ஸ் எக்ஸ்பிரேஷன் கொடுத்தா கூட வேலை செய்யும் இல்லையா. இப்போ ஒன் மோர் எக்ஸாம்பிள் பாக்குறேன். நான் சொல்றது புரியுதா பிரவீன் உங்களுக்கு? புரியுது புரியுது. நீங்க டீச் பண்றப்போ இதை கொஞ்சம் இதை பத்தின ஒரு நாலேஜை வந்து நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் இருக்கு. ஸோ நான் அதை வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஸோ நான் வந்து டேட் ரேஞ்ச் மூலியமா இதை கவர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு. ஸோ கரெக்டா கொடுத்துட்டு ஓகே இங்க பாருங்க. ஏன் நான் வந்து இதுக்குள்ளேயே கொடுத்தேன்னா இது பாருங்க இந்த சப்போர்ட் லெவலுக்குள்ள டச் பண்ணிட்டு வரல, இது எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன். நான் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி அப்படியே கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கலரை மாத்திக்கிறேன் உங்களுக்கு விளங்குறதுக்காக. ஸோ நம்மகிட்ட இந்த குறிப்பிட்ட ரேஞ்ச். ஸோ இதுல இந்த மார்க்கெட் வந்த பிறகு ப்ரீவியஸா ஒரு சப்போர்ட் இருக்கு. இதுல கிரீன் கலர் கேண்டல் இருக்கு இல்லையா, கிரீன் கலர் கேண்டல் இருக்குல்ல, இது வந்ததுக்கு அப்புறம் இந்த லெவல் டச் பண்ணி ரீச் பண்ணி கிரீன் கலர் கேண்டல் வந்ததுக்கு அப்புறம் 3 மினிட்ஸ் எக்ஸ்பிரஷன் டைம் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பை கொடுக்குறீங்க. 1 2 3ன்னு முடியுது பாருங்க. புரியுதுங்களா? எஸ், ஆமா ஆமா ஸோ bro. புரியுது. யா. ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போதான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ இதுல வந்து நமக்கு ரேஞ்சிங் மார்க்கெட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ரேஞ்சிங் மார்க்கெட் மாதிரி இருக்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கைண்ட் ஆஃப் ரேஞ்சிங் மார்க்கெட் தான் இது இந்த இடத்துல. ஓகே, நான் ஒன் மோர் எக்ஸாம்பிள். ஓகே, இந்த இடத்துல நமக்கு ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் இருக்கு. ஈஸியா சொல்லணும்னா இது ஒரு ரெசிஸ்டன்ட், இது ஒரு சப்போர்ட். ஏன்னா ஆல்ரெடி இது ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கு. ஸோ ரீடெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அது எனக்கு ஒரு வெரிஃபைடா சிம்பிளா நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்க இருந்து நான் என்ன பண்றேன், இதை காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணி, ஏன்னா கீழே சைடு தான் பிரேக் பண்ணிருக்கேன். ஸோ நமக்கு இதன் மூலியமா மார்க்கெட் எவ்வளவு தூரம் போயிட்டு ரிவர்சல் ஆகும் அப்படின்றதுல சில பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகே, இங்க ஷுவரா ரிவர்சல் ஆகுமா, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா? அந்த ஆமா மாதிரி ப்ரோ. ஸ்டேஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு இது யூஸ் ஆகும். கரெக்டா வந்து இதை பிளேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த இந்த ஜோனுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த ஜோன்ல வந்து ரிவர்சலை நம்ம பார்க்கலாம். பட் இதுல எப்படி கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்து இந்த இடத்த க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம், இந்த இந்த லெவல க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறமா, செல்லர் வந்து நல்லா க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறமா வர பையிங் மூமெண்ட் தான் மார்க்கெட்டை வந்து நம்மளா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். புரியுதா? ஈஸியா இருக்கா? சிம்பிளா தான் இருக்கு. இது வந்து ஒரு ஃபார்முலா. மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சரை வந்து இப்போ சும்மா சொல்லுங்களேன். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு மார்க்கெட் வந்து இந்த மாதிரி டவுன் ஆகுது, இந்த மாதிரி ஒரு லெவல் இருக்குன்னா, அந்த இதுல வந்து அப்கிரேட் செஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இதை வந்து நம்ம இன்னும் எப்படி பயங்கரமா பார்க்கலாம் அப்படின்லாம் நிறைய விஷயம் இருக்கு. பேசிக்கா இப்போ ஒரு மார்க்கெட் வந்து டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணியும் நம்மளால ஒரு ஐடியா எடுக்க முடியும். மார்க்கெட் எவ்வளவு தூரம் டிராவல் ஆகும் அப்படின்றதையும் நமக்கு ஒரு ஐடியா எடுத்துக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த இந்த ஒரு செஷன் நான் சொல்றேன். இப்போ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ட் வந்து லைக் பாருங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம், அதே டிஸ்டன்ஸை போட்டுட்டோம். இந்த இடத்த பிரேக் பண்ணி செல்லர் வந்து இங்கே தானே வரோம், இந்த லெவலில் தானே வரோம். ஆமா ப்ரோ. செல்லர் வந்ததுக்கு ஆமா. அப்புறமா 1 2 3 4 5 முடியுது இல்லையா? வெறும் எஸ். டிஸ்டன்ஸை மட்டும் வச்சு. ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து நிறைய இப்போ சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்றது நார்மலா வரும். ஆனா அந்த சைட்வேஸ் மார்க்கெட்ல எப்படி அப்படி சர்வை பண்றதுன்னு தர எல்லாத்துக்கும் பிரச்சனை. ஏன்னா சைட்வேஸ் மார்க்கெட்ல லாசஸ் அதிகமா வரும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஆமா வந்து ப்ரோ. பாத்தீங்கன்னா ஆமா கண்டிப்பா. சைட்வேஸ் மார்க்கெட் இருக்கு. ஸோ அந்த சைட்வேஸ் மார்க்கெட்டை நான் எடுத்துக்கிறேன். இதுல வந்து இன்னும் மைனூட்டா நீங்க படிக்க வேண்டிய விஷயம், கோர் கான்செப்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வேண்டிய நிறைய விஷயம்னா இதுக்குள்ள மைனூட்டா எப்படி நம்ம ட்ரேட் பண்றது அப்படின்றதான். ஸோ வந்து நான் இப்போ என்ன பண்றேன்னா, மல்டிபிள் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து இதுக்குள்ள வராங்க. ஸோ இப்போ என்ன பண்றேன், 1 2 3 டச்சஸ் இருக்கு. இது கீழே வந்து உடச்சிட்டு போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேல போயிருக்காங்க. ஸோ நான் இதை வந்து என்னோட ஆக்சுவல் லெவலா எடுத்துட்டு இதை அப்படியே பேஸ் பண்றேன். ஓகே, ஒன்ஸ் வந்து செல்லர் வராங்க, நீங்க செல்லர் வராங்க. செல்லர் வந்ததோட எஸ். என்னோட என்ட்ரி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுல வந்து சில டைம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து 70 to 80% வேலை செய்யறதுனால பிளைண்டா ட்ரேட் பண்ணக்கூடாது. இப்போ ஒன்ஸ் நமக்கு வந்து இந்த இடத்த ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு செல்லர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து நம்மளுடைய கன்ஃபர்மேஷனை போடலாம். இது டீப்பான கன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஓவரால் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இல்லையா? ஸோ பொதுவாக வந்து ஒரு செல்லருக்கு அப்புறம் அடுத்த செல்லர் கட்டாயம் வருவாங்க. ஒரு செல்லர் வந்துட்டாங்கன்னா அடுத்த செல்லர் வருவாங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் வேலை செய்யும், இல்லாட்டி 5 மினிட்ஸும் வேலை செய்யும். அது மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து. இதெல்லாம் தான் நம்ம வந்து கிளாஸஸ்ல இன்னும் டீப்பா சொல்லி கொடுக்க போறோம். இப்போதைக்கு ஒரு ஓவரால் ஐடியா, இது வந்து நான் ஒரு மார்க்கெட்ல இப்படி ஒரு தாட் வேலை செய்யுது அப்படின்றதுக்காக பப்ளிஷ் பண்றதுக்காக தான் இதை நான் வந்து ஒரு மேனுவலா சொல்றேன். இப்படி ஒரு விஷயம் இருக்கு. பேட் மார்க்கெட்டா இருந்தாலும் வேலை செய்யும், குட் மார்க்கெட்டா இருந்தாலும் வேலை செய்யும். அப் டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னா நமக்கு வந்து ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 80% மேல வின்னிங் ரேஷியோ இருக்கு. இப்போ இது ஒரு வீக்கான மார்க்கெட். நான் இதுக்குள்ள வந்து என்னோட சைட்வேஸ் மார்க்கெட்ல மாதிரி நான் வந்து போட பாக்குறேன். ஸோ இது ரெசிஸ்டன்ட், இது சப்போர்ட். ஏன் நான் இதை எடுக்கலன்னா இது ஓவர்லேப் ஆயிருக்கு, கீழே போயிருக்கு மார்க்கெட் உடச்சிட்டு. ஸோ காமனா நான் வந்து இந்த இடத்த போட்டிருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன், ஸோ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்றப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். மார்க்கெட் வந்து ஓவரால் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாருங்க, இந்த பெரிய விக்க தாண்டல, ப்ரீவியஸா இருக்கு இல்லையா? மார்க்கெட் மூமெண்டம் அந்த ஆமா மாதிரி ப்ரோ. இருக்கு. அதை வந்து இதுக்கு ம். அப்புறம் தான் நீங்க பிளேஸ் பண்ணணும். இந்த லெவல் இருக்கே, அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் வந்து ட்ரூ டிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றது வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ரீவியஸா இருக்கே, இந்த 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 லெவல்ல இருந்து இவ்வளவு தூரம் வரும் வேலை செய்யும். இங்க இந்த இந்த சிங்கிள் மூமெண்டம் இருக்கே, கிரீன் வந்திருக்கே, அப்போ ஆமா உண்மையான ஆமா. ஆமா இது ப்ரோ. இது இல்ல. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ். இதை பிளேஸ் பண்றப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்க. ஸோ ஓகே. இதுக்கப்புறம் வந்து இந்த இந்த பாருங்க, இந்த இடத்துல பிரேக் பண்ணிச்சு இந்த கேண்டில், இந்த டிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு. ஒன்ஸ் வந்து நமக்கு செல் கேண்டில் இங்கே தானே வந்திருக்கு, வந்ததுல 1 2 ஆமா 3 ப்ரோ. 5 முடியும், இல்லாட்டி 1 2 3 முடியும்.
ஸோ நீங்க வந்து உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு பொறுத்தா நமக்கு வந்து 2 மினிட்ஸ் எக்ஸ்பிரேஷன் டைம் வேலை செய்யுது, 3 மினிட்ஸும் வேலை செய்யுது. ஆனா அதிகமா 2 மினிட்ஸ் எக்ஸ்பிரேஷன் டைம் வேலை செய்யுது. இப்ப பாருங்க, நான் அதே வந்து டேட் ரேஞ்ச் போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து சும்மா சிம்பிளா சொல்லுங்களேன், சப்போர்ட் வரைஞ்சாச்சு. சப்போர்ட்குள்ள தான் ரீடெஸ்ட் எடுத்திருக்கேன். அதனால நான் இதை சப்போர்ட் லெவல் ட்ரூ லெவல் எடுக்கிறேன். இதை அப்படியே கொண்டு வந்து காப்பி பண்ணி கீழே போட்டுறேன். ஓகே, போட்டேனா? ஸோ போட்டதுக்கு அப்புறமா எங்க வந்து பையர் வந்திருக்கா, இந்த இடத்துல ஸ்ட்ராங் கேண்டில் பிரேக் பண்ண, இங்க பாருங்க இந்த விக்கு தான் விட்டுருக்கு. ஸோ விக்கு விட்டுருக்கனால நான் என்ன பண்றேன்னு சொன்னா, நான் வந்து மறுபடியும் இந்த லெவல்ல வந்து போயிட்டு இது பண்றேன், கலிப்ரேட் பண்றேன். இன்னும் கொஞ்சம் பெருசாக பாக்குறேன். அப்படியே எடுத்துட்டு வரேன். ஒன்ஸ் வந்து இந்த 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 லெவல்ல கேண்டில் எப்போ க்ளோஸ் பண்ணிருக்கோ, எப்ப கேண்டில் வந்து இதை க்ளோஸ் பண்ணிருக்கோ அப்பதான் நமக்கு என்ட்ரி எடுக்க முடியும். இப்போ இந்த இடத்துல ஸ்வீப் ஆயிருக்கு, இந்த இடத்துல கேண்டில் க்ளோஸ் ஆகல லெவல்ல. ஸோ அதனால அதை விட்டுறலாம். சரிங்களா? ஸோ கேண்டலால எப்ப பிரேக் பண்ணிருக்கோ அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ மேல இருக்கிறது ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் இல்லையா பிரவீன்? கேக்குதா? மேல இருக்கிறது ஒரு ரேஞ்சிங் கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. ஆமா, அரேஞ்சிங் மார்க்கெட் மேல இருக்குது. ரேஞ்சிங் மார்க்கெட். இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன், இதை அப்படி ஃபுல்லா மார்க் பண்ணிட்டு சப்போர்ட் ஏரியா, ரெசிஸ்டன்ட் ஏரியா அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டா ரெசிஸ்டன்ட் வரைஞ்சிட்டேன், தென் சப்போர்ட் கரெக்டா வச்சுட்டேன். சரிதானே? இப்போ ஃபைனல் என்ன பண்றேன், இந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு காப்பி பண்றேன், காப்பி பண்ணி கீழே ஆட் பண்றேன். ஸோ இந்த இடத்துல கலரை மாத்திக்கிறேன். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த இடத்துல பாருங்க, இது வந்து விக்கால முடியும். இந்த விக்கால இன்னும் கேண்டில் க்ளோஸ் வைக்கல இந்த ஏரியாவை. ஸோ ஆமா கேண்டில் ஆமா. இந்த இடத்த கேண்டில் க்ளோஸ் வச்சு பை கேண்டில் வச்சுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் நீங்க பை போகலாம். ஆனா இன்னும் கேண்டில் வைக்கல இல்லையா? ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சைட் வேஸ்ல பார்ப்போம். ஏதாவது ஒரு ரெசெட் ஓபன் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு சைட் வேஸ் மார்க்கெட். ஸோ இந்த இடத்துல ஒரு சைட் வேஸ் மார்க்கெட் கிரியேட் ஆயிருக்கு, பிரேக் ஆயிருக்கு. ஸோ இதுல ஒரு ஐடியா எடுத்துக்கிறதுக்கு, ஓகே இது ரெசிஸ்டன்ட், நார்மலா ஒரு ரெசிஸ்டன்ட், இது சப்போர்ட். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி கீழே அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க வந்து பாருங்க, கேண்டில் கேண்டில் இந்த லெவல்ல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வைக்கல. அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்கே தான் வந்து வச்சிருக்கு. இங்க பாருங்க, இங்க வச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பை கேண்டில் வந்திருக்கு. பட் இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, சில டைம் இது வந்து பாருங்க இந்த இடத்துல பை கேண்டில் வந்திருக்கு, வரல. இது இட்ஸ் ஹேப்பன், இது நடக்கிறது தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து 80% நடக்கும். இதுக்கு ப்ரீவியஸா இருக்க லெவல்ஸை பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட். ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட். காப்பி பண்றேன், பேஸ்ட் பண்றேன். பிரேக் பண்ணுது, செல்லர் வரான். அதுக்கப்புறம் இந்த பாருங்க, பிரேக் பண்ணுது, செல்லர் வரான். இங்க பிளேஸ் பண்ணோம்னா 1 2 3 4 5 முடியும். சரியா? புரிஞ்சதா? ஓகே ப்ரோ. ம், புரியுது. இவ்வளவுதான் இதோட ஸ்ட்ராட்டஜி. இது வந்து எப்படின்னு சொன்னா, இப்போ இது இது வந்து கண்டென்ட்டுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இதோட டீப் வந்து நான் வந்து இந்த கிளாஸஸ்ல வந்து நான் இன்னும் டீப்பா சொல்லிக் கொடுப்பேன். பட் வந்து இந்த யூடியூப் வீடியோஸ்க்காக நான் இது சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, இப்படி ஒரு கான்செப்ட் அப்படின்றது இருக்கு மார்க்கெட்ல. இது வேலை செய்யும், இப்படி ஒரு கான்செப்ட் வேலை செய்யும். ஏன்னா இப்ப நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ல எவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் வந்து மார்க்கெட் வந்து சரியா ரியாக்ஷன் கொடுத்துருச்சு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் மோர், உங்களுக்கு சைட்வேஸ் மார்க்கெட் ஏதாவது பார்க்கலாம் இருக்கான்னு. அந்த சைட்வேஸ் மார்க்கெட் விட்டு ரியாக்ஷன் எவ்வளவு தூரம் போகுது. மார்க்கெட் சில டைம் வந்து மார்க்கெட் எங்க ரிவர்சல் ஆக போகுதுன்னு தெரியாம மார்க்கெட்ல ஒரு ஐடியா இல்லாம இருக்கும். ஸோ அந்த ரிவர்சல் எங்க கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான கோர் கான்செப்ட். ஸோ நான் சப்போர்ட் ஏரியாவோட மார்க் பண்ணிக்கிட்டேன், போடுறேன். ஓகே, இங்க பிரேக் பண்ணி செல்லர் வந்துட்டான். ஸோ நான் இங்க 5 மினிட்ஸ் பண்றேன். 1 2 3 4 5 முடியுது பாத்தீங்களா? ஸோ நார்மலா 5 மினிட்ஸ் அப்படின்றது வேலை செய்யுது இல்லையா? ஆமா ப்ரோ, 5 மினிட்ஸ் வேலை செய்யுது. இவ்வளவுதான் இதோட கான்செப்ட். இதை வந்து ஸ்டூடெண்ட்க்கு நீங்க சொல்லிக் கொடுக்க மறக்காதீங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி இந்த டிஸ்டன்ஸை மட்டும் வச்சு ட்ரேட் பண்றது அப்படின்னு, இல்லையா? ஈஸியா இருக்கா ரைட்? ம், சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகே தான், ஸோ நல்லா இருக்கு. ஸோ நம்ம அடுத்த கோர் கான்செப்ட்ல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கான்செப்ட் பத்தி பேசுவோம். ஓகே, தேங்க்யூ பிரவீன். ஓகே, தேங்க்யூ ப்ரோ.